அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம், we are going to see. அது என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்து ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன், இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உறவுகளை ஆழமாக புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ராப்ளத்தை கவனமாக வாசிப்போம். let us understand the situation clearly. Okay, பாருங்க. The rear side of a truck is open. rearனா பின்பக்கம். ஸோ ட்ரக்னா ஒரு லாரியுடைய பின்பக்கம் திறந்திருக்கு, ஓப்பனாக இருக்கு. and a box of 40 kg mass is placed 5 meter away from the open end as shown in the figure. இங்கிருந்து 5 மீட்டர் தள்ளி ஒரு மாஸ் வைக்கப்பட்டிருக்கு. அந்த மாஸினுடைய மாஸ் 40 கிலோ. அதனுடைய மாஸ் வந்து 40 கிலோ. அது இந்த ரியர் எண்ட்லேருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குது, 5 மீட்டர் தள்ளி இருக்குது. இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தி பாக்ஸ் அண்ட் தி சர்ஃபேஸ் இஸ் given as 0.15 மியூன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 0.15. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆன் எ ஸ்ட்ரெயிட் ரோட், ஒரு நேர் ரோட்டில், தி ட்ரக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி ரெஸ்ட். ட்ரக்கு ரெஸ்ட்லேருந்து கிளம்புது. இனிஷியல் ஸ்பீட் 0 அதுக்கு அர்த்தம். அண்ட் ஆக்சலரேட்ஸ் வித் 2 மீட்டர் பெர் செகண்ட். என்ன வேகத்தில் ஆக்சலரேட் ஆகுது? 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரில் ஆக்சலரேட் ஆகுது. அட் வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் டஸ் தி பாக்ஸ் ஃபால் ஆஃப் தி ட்ரக்? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ட்ரக்கு ஆக்சலரேட் ஆகி முன்னாடி வேகமாக போக போக இந்த பாக்ஸு அப்படியே பின்னாடி போய் விழுந்துடும். இந்த ட்ரக்கு எவ்வளவு முன்னாடி போயிருக்கும் பொழுது இந்த பாக்ஸு கீழே விழும். இதுதான் பிள்ளைங்களா கேள்வி. திஸ் இஸ் தி சிச்சுவேஷன். ஸோ இந்த சிச்சுவேஷன் நம்ம கிளியராக நம்ம என்ன செய்யணும், வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம அதை என்ன செய்யணும், சால்வ் பண்ணணும். டயக்ராம் ஒரு முறை என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் தேவையான பாஸ் பண்ணி கூட நிறுத்தி கூட பார்த்துக்கோங்க. இது 40 கிலோ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 0.15 kg, 0.15. மாஸ்க்கும் எண்டுக்கும் உள்ள தூரம் இட் இஸ் 5 மீட்டர். தென் வேற என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, இது என்ன ட்ரக்குடைய ஆக்சலரேஷன் 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். சரிங்களா? நவ் லெட் அஸ் எக்ஸாமின் தி சிச்சுவேஷன், அனலைஸ் அண்ட் எக்ஸாமின். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, அந்த பாக்ஸ் மேலே எவ்வளவு ஃப்ரிக்ஷனால் ஃபோர்ஸ் உண்டாதுன்னு கண்டுபிடிக்கலாம். தட் ஃபோர்ஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஃபோர்ஸ் டியூ டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அதனுடைய பொருள் என்னென்னா, ஸோ அதனுடைய மாஸ் இன்ட்டு ஜி இன்ட்டு மியூ. மாஸ் 40 கிலோ, ஜி 10ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 9.8 நான் வச்சுக்கணும். நான் 10ன்னு வச்சுருக்கேன். எதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைங்களுக்கு கணக்குடைய புரிதல் ரொம்ப முக்கியம். 9.8 அந்த பெருக்கிறதுக்கு போய் அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருப்போம். நீங்கள் வீட்டில் செய்யும்போது 9.8ன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அந்த ஃப்ளோ கெட்டு போகாமல் பிள்ளைங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் டீப்பாக போகணுங்கிறக்கா நான் என்ன வச்சுருக்கேன், 10ன்னு வச்சுருக்கேன். ஸோ 40 × 10 இன்ட்டு மியூ இஸ் 0.15. ஸோ மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது 60 நியூட்டன். இதற்கு பொருள் என்னென்னா பிள்ளைங்களா, 60 நியூட்டனுக்கு மேற்பட்ட ஃபோர்ஸ் வந்தால் தான் இந்த மாஸ் அசையும். 60 நியூட்டன் வரைக்கும் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை தான். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மீன்ஸ் தட் இஸ் தி ஃப்ரிக்ஷன். If you overcome that frictional force, object starts to accelerate. Otherwise no. Such is the understanding. So 60 நியூட்டனுக்கு மேற்கொண்டு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அது ஆக்சலரேட் ஆக துவங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பரண்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு லாரியோடைய ஆக்சலரேஷன் தெரியும். ஸோ இட் இஸ் 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அப்பரண்ட் ஃபோர்ஸ் அதில் எவ்வளோ செயல்படும்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா புரியும். இங்கே இருக்கு 2 மீட்டர் பெர் செகண்டில் சட்டுன்னு இப்படி ஆக்சலரேஷன் கிளம்புச்சுன்னா, இது மேலே அப்பரண்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ செயல்படும்னா, திஸ் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ திஸ் 40 kg into 2 meter per second square in the opposite direction. This much apparent force will be there. It is not actual force, so this force is called as force போன்று. So 40 × 2 80 நியூட்டன். அப்போ frictional force or force due to limiting friction 60 நியூட்டன், force due to apparent force 80 நியூட்டன். So they are not equal.
ரதர் இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது, 20 நியூட்டன். நெட் ஃபோர்ஸ் இருந்தால் ஆப்ஜெக்ட் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஆக்சிலரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே நெட் ஃபோர்ஸின் காரணமாக ஆப்ஜெக்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்சிலரேட் ஆக ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்படி ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா அதனுடைய ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது, சிம்பிள். இட் இஸ் கவர்ன் பை தி சிம்பிள் ரிலேஷன் F is equal to m into a, நியூட்டன்ஸோட செகண்ட் லா. ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஜஸ்ட் நோ வி கால்குலேட்டட் 20 டிவைடட் பை மாஸ் 40, 0.5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இதுதான் ஆக்சிலரேஷன். ட்ரக் இனிஷியலாக 0 ஸ்பீடில் இருந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். ஸோ அதுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா ut plus half at ஸ்கொயரில் திஸ் பிகம் 0. ஸோ திஸ் பிகம் 0. ஸோ 0 plus half 0.5 t ஸ்கொயர். திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஃபார் டிஸ்டன்ஸ். 5 மீட்டர் போனால் விழுந்துடும். ஸோ அது டிஸ்டன்ஸ் 5 மீட்டர் இருக்கும் பொழுது எவ்வளோ டைம் அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா சிம்பிள் மேனிப்புலேஷன். ஸோ திஸ் இஸ் 10 by 0.5 20 is t ஸ்கொயர். t is equal to 4.47 செகண்ட். அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா 4.47 செகண்டில் அந்த மாஸ் கீழே விழுந்துடும். அப்போ 4.47 செகண்டில் ட்ரக் எவ்வளோ தூரம் முன்னாடி போகுது. இட் இஸ் ஆல்சோ கவர்ன் பை தி சிம்பிள் ரிலேஷன். எஸ் தட் இஸ் displacement of the truck is equal to ut plus half at square. This gets cancelled. Initial starts from rest, so u is 0. So of இப்போ நம்ம ட்ரக்கோட ஆக்சலரேஷன் பார்க்கணும். இட் இஸ் 2 into 4.47 square. 4.47 square is 20, just we saw. So 20 மீட்டர். அதாவது ட்ரக் 20 மீட்டர் முன்னால் நகழும் பொழுது அந்த பொருள் கீழே வந்துடும். இப்போ இந்த கேமரா இந்த படத்துக்கு வரட்டும் பிள்ளைங்களுக்கு புரியறதுக்காக. அப்போ என்னென்னா இந்த ட்ரக் 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயரில் ஆக்சிலரேட் ஆகி 20 மீட்டர் முன்னாடி போகும் பொழுது இந்த மாஸ் 0.5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயரில் இந்த பக்கம் ஆக்சிலரேட் ஆகி 5 மீட்டர் கடந்து கீழே விழுந்துடும். சர்ச் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங் பிள்ளைங்களா, இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ சார் உங்களுக்கு இப்போ என்ன முயற்சி பண்ணேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிள்ளைங்களுக்கு மோஷனுடைய லா வந்து கிரிட்டிக்கலாக என்ன செய்யணும், வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ என்ன விதமான சூழ்நிலை கொடுத்தாலும் உங்களால் அதை பொருத்தி பார்க்க முடியணும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸாம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, நீட் தேர்வுகள் வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியாது. அவங்க அனைவருக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.